அனைத்து துறைகளிலும் திமுக அரசு தோற்றுப்போய் உள்ளதாகவும், திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் அடித்து விரட்டப்படுவதாகவும் பாஜக மூத்த தலைவர் ராஜா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். மக்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. இந்த திமுக தீய அரசு மீண்டும் வரக்கூடாது என்பதில். அதுக்கு இடையில ஒளி கொடுக்கறதுக்காக சில பேர் முயற்சி பண்றாங்க. அது ஏதோ முதல் நம்மளோட குறிக்கோள் இந்த தீய அரசு நீக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் கருணாநிதி மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு பயந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் கருணாநிதி ராஜினாமா பண்ணினது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு காவல்துறை நிர்வாகத்தை ஸ்டாலின் அவர்கள் பார்க்குறாரா, இல்லை வேற யாராவது அவுட் சைடு ஏஜென்சியா, அன்கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அவங்க கையில் இன்னைக்கு முழு நிர்வாகம் இருக்கு. முதலமைச்சர் கையில் நிர்வாகமே இல்லையே. அவர் பொம்மையா பேருக்கு முதலமைச்சரா இருக்கார். நீங்க போறீங்க, சேகர் பாபுக்கு நடந்தது. போற இடத்துல எல்லாம் திமுக அமைச்சரோ எம்எல்ஏ மக்களை அடிச்சு விரட்டின்னு இருக்காங்க. தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். கிரவுண்ட் ரியாலிட்டி அதுதான்.